ஹாய் வெல்கம் டு சுஜிஸ் ஹோம் மேட். இப்போ நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா இன்னைக்கு நம்ம கருப்பு உளுந்தங்களி மிக்ஸ் தான் பார்க்க போகிறோம். இன்னைக்கு அது எப்படி செய்கிறது அப்படின்ற வீடியோஸ் நான் அப்லோட் பண்ணுறேன். இது நமக்கு உளுந்தங்களி மிக்ஸு. இது நம்ம இப்படியே போட்டுக்கலாம், ஃபுல்லுமே போட்டு. இது எல்லாமே பார்த்தீங்க நமக்கு 250 கிராம்ஸ் தான் நம்ம போட்டிருக்கோம். போட்டு நம்ம வாட்டர் மிக்ஸ் பண்ணிக்கலாம். மிக்ஸ் பண்ணிவிட்டு ஃபஸ்ட்டு இப்போ நம்ம நல்லெண்ணெய் சேர்த்துக்கணும். சேர்த்துட்டு நம்ம மிக்ஸ் பண்ணி இருக்கிற உளுந்தங்களி மிக்ஸை ஃபுல்லுமே பார்த்தீங்க அப்படின்னா நம்ம நல்லா கை எடுக்காமல் ஃபுல்லும் நல்லா கிண்டணும் அப்படின்னா தான் நமக்கு கட்டி இல்லாமல் ஃபுல்லும் நல்லாயிருக்கும். இதில் கொஞ்சோண்டு வாட்டர் மட்டும் மிக்ஸ் பண்ணிவிட்டு நமக்கு ஃபஸ்ட்டு ஆயில் ஏன் சேர்க்குறோம் அப்படின்னா நம்ம பாத்திரத்தில் கிண்டும் போது கிளறும் போது ஃபுல்லுமே பாத்திரத்தில் ஒட்டாமல் இருக்கும். அதுக்காக நம்ம நல்லா ஆயில் விட்டு கிளறணும். அதுக்கப்புறமா நம்ம என்ன நமக்கு ஸ்வீட்க்கு என்ன பண்ணணும் அப்படின்னா கருப்பட்டி நம்ம சேர்த்துக்கலாம். நல்லா ஊற வச்சு வடிகட்டி சேர்த்துக்கலாம். அப்படி இல்லை அப்படின்னா நம்ம நல்லா கொதிக்க வச்சு அதை ஃபில்ட்ரு பண்ணி கூட நம்ம சேர்த்துக்கலாம். நம்ம இனிப்பு தேவைக்கேற்ப நம்ம சேர்த்துக்கலாம். இப்போ நம்ம ஸ்வீட்காக கருப்பட்டி நான் நல்லா ஊற வச்சு ஃபில்ட்ரு பண்ணி வச்சுருக்கேன். அந்த நம்ம மிக்ஸ் பண்ணிடலாம். மிக்ஸ் பண்ணிவிட்டு நல்லா கிண்டணும் அப்படின்னா நமக்கு நல்லா ஸ்வீட்டாக கருப்பு உளுந்தங்களி நமக்கு ரெடி ஆகிடும். இப்போ நம்ம நல்லா கிளறி விட்டுட்டே இருக்கணும். அப்படி இல்லைன்னா நமக்கு ஃபுல்லுமே பால்ஸாக கட்டி ஆகிடும். இப்போ நமக்கு இந்த மாதிரி பதத்தில் வரவுமே நம்ம நல்லா நல்லா கெட்டியாகவுமே நம்ம இறக்கிடலாம். இப்போ நம்ம ஃபுல்லுமே நல்லா உளுந்தங்களி நமக்கு ரெடி ஆயிடுச்சு. அதோட நம்ம நல்லெண்ணெய் சேர்த்து அப்படியே சாப்பிடலாம். இன்னைக்கு கூட எங்கள் வீட்டில் மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டே இந்த அழகான ஒரு நல்ல ஒரு டேஸ்டான ஒரு உளுந்தங்களி தான். நீங்களும் சுஜிஸ் ஹோம்மேட் ப்ராடக்ட் வாங்கி யூஸ் பண்ணி பார்த்துட்டு உங்களோட ரிவ்யூஸை போடுங்க. ஓகே, தேங்க்யூ.